ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு மே 6. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பரை இண்டிகேட்டரில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸை மார்னிங் 6 130 பாயிண்ட் கேப் அப் ஆகி தான் ஓப்பன் ஆனது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் சைடு ஓவர்வே பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே இறங்கிட்டது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்களேன், இந்த 24,000 ரிட்டர்ன் டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ப்ளஸில் போயிருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னீங்களா 24,000 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் இருக்குன்னு சொல்லி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24,000 டச் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பையிங் சைடு ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்லையுமே நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு பார்க்கலாங்களா? வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால் இன்புட்லேயும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் பண்ணவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் 9:19 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அகைன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. அந்த ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வர 9:37 வந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை அந்த என்ட்ரியும். 9:57 வந்த என்ட்ரி நமக்கு மினிமம் ஹை தான் கட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளோசிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் என்ட்ரி வந்துருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2:17 வந்துருக்கு. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்களா? ஸோ வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. இந்த என்ட்ரி மட்டும்தான். புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து 1 மினிட்ல மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்டு செல்லிங்கில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆனது. இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:23 வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. பட் ஆனால் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:36க்கு ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு புட் ஆப்ஷன் படி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து ரிட்டன் அகைன் செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து எப்போ பையிங்க்கு சேஞ்ச் ஆகுது, எப்போ செல்லுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சிஸ்டமில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டைம்லெஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம் கால் ஆப்ஷன் சைடில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு ஃபுல் டேயுமே நமக்கு பையிங்கில் தான் இருக்குது. என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11:50க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:15க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஸோ அதனால் நம்ம எங்கே வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங்கில் வந்து தான் எக்ஸிட் பண்ணியிருப்போம் 3:00. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸிட் மார்க் வராதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம க்ளோசிங்கில் தான் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரி வந்து நமக்கு என்ட்ரி கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தோம்னா புட் சைடு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து 10:05க்கு வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ரிட்டன் அகைன் ரிவர்சல் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரியுமே நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. சரிங்களா? ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அகைன் ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிட்டன் அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:10க்கு வந்திருக்கு. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:55க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ வந்து பிரேக் ஆகும்போது எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டமில் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குமோ, ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி மார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு எப்படி என்ன ட்ரெண்டில் இருக்குது, செல்லிங்கில் இருக்கா, பையிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிளியராகவே ட்ரெண்ட் பார்த்துக்கலாம். கேண்டில் கிரீனில் இருந்தால் நமக்கு பையிங்கில் இருக்குது, கேண்டில் செல்லில் இருந்தால் நமக்கு செல்லிங்கில் இருக்குது, ரெட்டில் இருந்தால். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ட்ரெண்டையும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கேப்சர் பண்ணி கொடுக்குறதும் முடிஞ்ச அளவுக்கு பாட்டம்லேருந்தே கேப்சர் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா
நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.